அதனால் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதே போல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே குறும்பு பண்ணாருண்ணே, எங்கண்ணே, திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயிலில். அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்றைக்கி பிரச்சனை பண்ணி டோக்கனில் வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு. அதனால் சேகர்பாபு அவர்களுடைய செயல் தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருக்கின்றார். இதை முருகபெருமான பார்த்துக்கிட்டு இருக்காரு. தக்க நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு நம்புகிறோம். இதெல்லாம் முக்கியமான வஃப் போர்டை பற்றி தொண்டை தண்ணிக்கிலேயே கத்தி வேறு எல்லாம் ஊற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதை பற்றி 2 கேள்வி கேளுங்க அண்ணன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னே, கோயம்புத்தூரில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவரனுடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசின பேட்டிக்கனாது. அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி 2026 தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா அன்றைக்கி பேட்டியில் அவ்வளோ விலாவரியாக நான் பேசியிருக்கிறேன். அதனால் புதிய தேர்தல், புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விலாவரியாக பேசுகிறேங்கண்ணா.